குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் குலவெறியோடு அடித்தான். அந்த கதையை வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். அதாவது இவளையே நான் போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் அந்த உரிய நேரத்தில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கலைன்னா இவன் நேரம் குத்துயிரும் கொலையுருமாக கிடந்து நேரம் என்னென்னமோ ஆயிருக்கும். அதை உரிய நேரத்தில் ஒருத்தவங்க விபத்தாகிறாங்களா, அவங்கள போய் எந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், எப்படி முதலுதவி கொடுக்கணும் நானும் படிச்சிருக்கேன். அதனால் அதுபடி போய் என் மைங்க கூட அங்கே முழிச்சுக்கிட்டு நின்னானுங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் அதுலேயும் அங்கே உள்ள ஆஸ்பத்திரியில் சேர்த்து முதலுதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் போய் 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தா அந்த தலைக்காயத்துக்கு சிகிச்சை, எங்கே அந்த கிட்னிக்கு சைடில் ஸ்கேன் பார்க்குறது எல்லாம் பார்த்து இவளை சேர்த்து விட்டு இவளுக்கு அந்த நேரம் குளுக்கோஸ் ஏற்றி இல்லை என்னென்ன மருந்து மாத்திரை எல்லாம் பார்த்து செஞ்சு கொடுக்க இந்த சுமியை தான் சொல்கிறேன். எமனை பார்த்து சிரித்தவளாம். அதாவது என்ன சொல்லியிருக்கா, கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்கா, நான் செத்து பொழைச்சவடி எமனை பார்த்து சிரித்தவடி இப்படின்னு போட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்கா. எமே உன்னை நேற்றே டாட்டா காட்டி கூட்டு போயிருப்பேன். நான் உன்னைய பார்த்து காப்பாற்றிட்டு வந்தால் உன் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுற வேலையை நீ இன்னும் நிப்பாட்டலையா? உனக்கெல்லாம் நீலாம் சோறு தான் திங்கிறியா இல்லை வேறு எதுவும் திங்கிறியா? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? ஒரு எதனால் உனக்கு இவ்வளோ தூரம் கண்ணேராச்சு, எவ்வளோ தூரம், அதாவது கண்ணடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதுபடி இவளுக்கு நான் சரி ரைட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா. நேற்று அவ்வளோ அட்வைஸு, காலையிலேருந்து உட்காந்து பக்கத்துலேயே உட்காந்து மாதுளம்பழம் ஜூஸு, அப்புறம் என்னென்ன வேணுமோ லிக்யூடு தான் சாப்பிட்ணும்னாங்கன்னு சொல்லி கஞ்சி எல்லாம் வாங்கி கொடுத்து அவளை பக்குவமாக பார்த்து, எப்பா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு பூரா பற்றியும் நாரடிக்கிற, நல்லவங்க கெட்டவங்க 4 பேர் வாய் நல்லா இருக்கும், 4 பேர் வாய் நாரவாயாக இருக்கும், இதில் விழுகாத கவனமாறுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் ஊழுன்னு அட்வைஸையும் கேட்டுட்டு நான் செத்து பொழைச்சவன்டா எமனை பார்த்து சிரிச்சவன்டான்னு சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதை விட கொடுமை என்ன தெரியுமா, உனக்கு கூடவே இருந்து உனக்கு பார்த்து நைட்டு தூக்கத்தை இழந்து விடிய கண்ணு முழிச்சு உனக்கு நல்லா குணமாகணும்னு சொல்லி வேண்டாத இறைவனை வேண்டி எத்தனையோ பேர்கிட்ட காசு கொடுங்க அதை பிச்சை எடுத்து உனக்கு பண்டுவம் பார்க்க சுகைல் புச்சுக்குட்டி நீங்கள் தான் என் ஒரு கண்ணு. அப்போ நான் யார், இன்னொரு கண்ணா இல்லை நொல்ல கண்ணா? இதாங்க இவகிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். நல்லா ஆகிற வரைக்கும் அன்றைக்கி படுத்துக்கிட்டு என்னமோ அந்த இது பண்ண தெரியுமா, கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி அதை மாதிரி பேன்னு பொழந்துக்கிட்டு ஐயா நான் உயிர் போகுது, நான் சாக போகிறேன், என்னை யாராவது காப்பாற்றுங்க, சபரி நீ பார்த்துக்க, அசாரை கை விட்டுறாதீங்க, அச்சுவை விட்டுறாதீங்க, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, ஆவுன்னு ஒரே கத்தலும் கதறலும். இவன் மரண பயத்தில் பேதியில் போகாத குறையாக கிடந்தான். ஆனால் நேற்று உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் சரியான ஒன்று உன் வேலையை காட்டுறீல, இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், எப்பயுமே ஒரே மாதிரி உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாதிரி போகிற, அப்படியே உயிருக்கு ஆபத்துனா ஒரு மாதிரி பேசுகிற, கொஞ்சம் குணமாயிட்டா அப்படியே தலையில் முளைச்சா மாதிரி பேசுகிற. இதை நீ நிப்பாட்டு, அப்போ தான் நீ நல்லா இருப்ப. பல பேர் வாயில் விழுகிற, ஊர் வாயில் விழுந்து ஒருத்தன் உருப்பட முடியாது. இப்போ என்னையவே கரைச்சி கொட்டுறானிங்க, சூர்யாவை கரைச்சி கொட்டுறாங்க. இது எல்லாத்த விட இப்போ உன்னையே தான் ஓ மேலே தான் எல்லாருடைய டார்கெட்டும். அந்த அண்ணன் நல்ல மனுஷன், அந்த அண்ணனுக்கு நல்லது போல செஞ்சு கொடுத்து அந்த ஆளை பார்த்துக்கிட்டு பக்குவமாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது இல்லாமல் புருஷனை தக்க வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இப்படி கூத்தியா விடே கதின்னு கிடக்க விட்டுட்டு இன்றைக்கி எங்கே முன்னால் எதுக்குமா உட்காந்து புலம்புற? உறவுகளேனா எங்கிட்ட உறவுகள் வரும்? எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இவளுடைய செயல்பாடுகள் அப்படி தாங்க இருக்குது. நேற்று மாத்திரம் 4 கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்காங்க. யாராவது அப்போ எப்படி எடுத்திருப்பா? வாயில் கண்ணு தான் ஒரு பக்கம் இழுத்துக்கிருச்சு. அப்போ வாயை சும்மா இருக்காத. இப்போ நீ வாயிலேயே இப்படி அப்படி பேசுகிறதுக்கு உனக்கு வாயிலே தள்ள போகிறாங்க. அடுத்து பூரா கமெண்ட்டை போட்டு இந்த அம்மா அடங்காது, இந்த அம்மாவுக்கு போய் நம்ம இவ்வளோ செஞ்சோமே. நான் ஒன்று சொல்கிறது என்னன்னாங்க, ஒருத்தவங்க பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. நானே எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கேன், அந்த அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குங்க, அபாய கட்டத்தை தாண்டலைன்னு சொல்லி மக்கள் முன்னால் சொல்லி வச்சுருக்கேன். எல்லோரும் முன்னால் என் தங்கச்சிகள்கிட்ட என் மாப்பிள்ளைகள்கிட்ட எல்லாம் அவங்க இறக்கப்பட்டுக்கிட்டு சரி நாங்கள் இருக்கோம் மாமா கவலைப்படாதீங்க, அங்கே முதற்கொண்டு கட்டுறதில்ல ஸ்கேனுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட காசை நம்ம கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். அதில் கூட ஒரு மாப்பிள்ளை வந்துக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரியில் நிர்வாகம் எனக்கு தெரியுமாம்மா நீங்கள் இவ்வளோ கட்டுங்க, இவ்வளோ டிஸ்கவுண்ட் நான் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு மாப்பிள்ளை பேசுகிறார். இன்னொருத்தவங்க ஸ்கேனுக்கு நான் பணம் தர்றேங்க, நீங்கள் பாருங்கள்
அவங்களுக்கு நல்லா ஆனால் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் உதவி பண்ணால் இவன் வந்து உட்காந்துக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டுக்கிட்டு நான் வந்து செத்து பொழைச்சவ, இதெல்லாம் உனக்கு தேவையா? இன்னும் நீ பொழைக்கலை, இன்னும் உனக்கு இன்னும் உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எங்கே எந்த பார்ட்ஸு, கிட்னி போச்சா, இல்லை சட்னி ஆச்சா, இல்லை மண்டையில் அடிபட்டதில் தையல் போட்டதில் வந்து உள்ளுக்குள்ளே எலும்பு சேருமா சேராதா, இல்லை என்ன ஆகும் ஏதாகுங்கிறதே உனக்கு இன்னும் முழுசாக தெரியலை. அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் எமனை ஜெயித்தவ, இந்த மாதிரி பேச்சு பேசவே கூடாதுங்க. எமே எப்போ நினச்சாலும் அவன் உயிரை எடுத்து பிடிவான். இந்த மாதிரி அகம்பாவமாக திமிருத்தனமாக பேசக்கூடாது. கடவுளுக்கு நன்றின்னு சொல்லணும். சரி, என்னை காப்பாற்றின கடவுளுக்கு நன்றி. அகம்பாவத்துலேயும் திமிர்லையும் நான் பொழைச்சவ அப்படி இப்படிலாம் பேசுகிறது தப்பு. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது, வச்சுக்கிருவோமே. இவ விஷயத்தை நிப்பாட்டுவோம். ஏன்னா எனக்கு வாட்ச ரெண்டுமே வந்து எப்படி தெரியுமா, அது வேறு மாதிரி நான் சொல்லக்கூடாது. இவ பக்கம்தான் இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா, என் கூட இன்னொருத்தி இருக்கா பாருங்கள், அவள் என்ன இருமா பண்ணுறா, நான் வந்து இதில் வந்து சம்பாரித்து ஏமாற்றி எல்லாருக்கிட்டையும் காசு பிடுங்கி என் குடும்பத்துக்கு வந்து செட்டில் பண்ணிட்டு நான் வந்தேனா. நேற்று நைட்டு 11 மணிக்கு மேலே கிளம்பி கிரிக்கெட் முடிஞ்சவுடனே நான் வீட்டுக்கு போயிட்டேன். நடந்த விஷயத்தை சொல்லுவோமே. ஆஸ்பத்திரியில் நான் தங்கலை, 2 பேர் தங்கக்கூடாது, ஒரு ஆளுக்கு தான் அனுமதிந்தாங்க. சரி, மகனை உட்கார வச்சுட்டு நீ பார்த்துக்கடா, அம்மா கூட இருந்துக்கடான்ட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பி நான் வீட்டுக்கு போகிறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். காலையிலேருந்து கண்ணு முழிச்சு தூக்கம் இல்லாமல் விடிய விடிய தூங்காமல் முந்தா நாளைக்கு நாள் 2 மணிக்கு வீட்டுக்கு போனவன் நைட்டு பூரா விடிய விடிய முழிச்சிருந்துட்டு காலையில் 7 மணி நினைக்கிறேன், 6 மணிக்கே 7 மணிக்கே போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நேற்று பூரா நின்றுருக்கேன். அங்கே அதை வாங்கணும் இதை வாங்கணும், மெடிக்கலுக்கு போகணும், குளுக்கோஸ் ஏற்றணும், இதை மருந்தை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு சொல்லி ரமணா பட பாணியில் என்னை அலைய விடுறாங்க. அதில் இந்த க்ளவுஸு இந்த மேட்டுக்கிட்டலாம் வாங்கினாங்க, எதுவுமே யூஸ் பண்ணலை. பாதி மருந்து யூஸ் ஆச்சா ஆகலையானே தெரியலை. அங்கே பிரச்சனை அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் மெடிக்கல் ஷாப்புக்கும் அவசர வார்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இவள் வந்து உட்காந்துக்கிட்டு சொல்கிறான், அந்த சூர்யாங்கிறவ, நான் வந்து இவளை வச்சு பகடக்காயை வச்சு பணம் பார்த்தேனா. பணம் பார்த்து நீ வந்து உன் பிள்ளைகளுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் ஒதுக்கி கொடுத்துட்டு நீ நல்ல மாதிரி இங்கே வந்து என்கிட்ட வந்துக்கிட்டு என்கிட்ட போனவொடனே என்ன கேட்டான்னா, எம்புடு காசு வச்சுருக்கேன்னு கேட்டான். என் அக்கௌண்ட்டில் இருக்கிற ரூபாயை நான் காட்டினேன். இந்த இருக்க இவ்வளோ ரூபாய் என் கையில் இருக்குது, நீ பார்த்துக்கன்னு சொல்லி காட்டினேன். இதில் இதுக்கு எதுக்கு செலவு பண்ண, அதுக்கு எதுக்கு செலவு பண்ண, செலவு பண்ணாலும் குத்தங்கிறா. இவ காசை செலவு பண்ணாமல் அடுத்த ஆள்கிட்ட வாங்கி செலவு பண்ணாலும் சந்தேகப்படுறான். புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் வந்து பண வசூல் வேட்டையாடி என் குடும்பத்துக்கும் என் மையங்கையிலையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து சேஃப்டி பண்ணிவிட்டு நான் வந்து இந்தா எப்பா உன் காசை நான் செலவு பண்ணலப்பா, அப்படியே தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து இவகிட்ட நான் வந்து காட்டுறேன்னா. இவளுக்கு என்ன அதில் வந்து பாருங்கள், இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவளுக்கு உயிர் போகிற நிலைமைக்கு போயிட்டு ஒரு டேஞ்சர் பொசிஷனில் இருந்தவளை நான் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்தது ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் இவ காசை சிலப்போ இப்போ ஒன்றுமே இல்லைங்க, மண்டையில் அடிபட்டதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பிரெயினுக்குள்ளே போகிற நரம்பு இதாகி போச்சுங்க, கட்டாகி போச்சு, இல்லை வந்து வேறு ஏதோ ஆப்ரேட் பண்ணணும், இதுக்கு வந்து மூளை நரம்பியல் டாக்டர் தான் வரணும், 3 லட்ச ரூபா செலவாகும்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், யாருக்கிட்ட போவேன்? நீ தான் கொடுத்தாகணும். உன் கழுத்தில் கிடக்கிறது அவள் கழுத்தில் கிடக்கிறது எல்லாத்தையும் போட்டு விற்றோ அடகு வச்சோ என் பொண்டாட்டியை நான் அப்படி விட்டுற மாட்டேன்ல. என்ன தான் அவளுக்கு இப்போ இந்த விஷயம் தலைக்கு வந்தது, தலைப்பாயோடு போயிடுச்சு. அவள் சுயநினைவோடு இருக்க போய் தான் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறான். அந்த முண்டையெல்லாம் இந்த முண்டையெல்லாம் நான் எமனை பார்த்து சிரித்தவ இப்படிலாம் கம்யூனிட்டி போஸ்ட் யார் போடுவா? அந்த வகையில் அவளுக்கு வந்து மூளை வந்து இன்னும் பாதிப்பு ஆகலை, மெண்டல் ஆகலை. ஏன்னா ஒரு சுயநினைவு இல்லாதவ ஒரு பைத்தியக்காரி வந்து இந்த மாதிரிலாம் போட முடியாது. அப்படிங்கும்போது அந்த கடவுளுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் அதே ஒரு பாதிப்பாகி போய் ஒரு மூளைக்குள்ளே போய் ஒரு நரம்பு இதாகி போச்சுங்க, கட்டாகி போயிருக்கு, அடித்த அடியில் வந்து பேந்துருச்சு, உள்ளே வந்து பாதிப்பு இருக்குது, ரத்தம் உறைஞ்சி போச்சு. ஏன்னா எவ்வளோ விஷயம் நம்ம படத்தில் பார்க்குறோம். நம்ம மூளைக்கு போகிற நரம்பில் வந்து இதாகி போயிருச்சுங்க, பிளட்டு வந்து போக சர்க்குலேஷன் ஆகலை, லாக் ஆகிருக்கு, இல்லை பிளாக் ஆகிருக்கு, இல்லை உறைஞ்சிருச்சுன்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணணும். அதை நீங்கள் இங்கே போய் ஸ்கேன் எடுங்க, ஏற்கனவே ஸ்கேன் எடுத்தேன், அதுபோக ஸ்பெஷல் ஸ்கேன் எடுங்க, எம்ஆர்ஐ எடுங்க, அதை எடுங்க இது எடுங்கன்னு சொல்லி இவளை அலக்கழிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் இவ கேட்டிருப்பாள். அந்த சூர்யாங்கிறவ இவ காசை செலவே பண்ணலைங்க, கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன். இவ காசில் ஒரு ரூபா கை வைக்கலை. எல்லாமே வந்து என் மையன், நான், இது போக வந்து என்னுடைய ரிலேஷன்ஸ், எது போக வந்து நான் எல்லாரையும் சொல்ல முடியுமா? சில பேர் வந்து பேரை சொல்லக்கூடாதுங்க, தயவுசெய்து எங்கள் பேர் மீடியாவுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே உங்களால் எங்களுக்கு பேரெல்லாம் கெட்டு போய் குடிச்சிருவா போய் கிடக்கு. அதனால் எங்களை மேற்கொண்டு எங்கள் பேரை சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு சிங்கப்பூர் முருகேசனே எடுத்துக்கிடுவோம், இல்லை வேறு யார் என்னுடைய சகோதரிகளையே எடுத்துக்கிடுவோம். யாருமே வந்து எங்களுக்கு உதவி செஞ்சால்
அதனால் வந்து அதை பப்ளிஷ் பண்ணி அந்த விளம்பரம் வேணாங்கிறாங்க. எங்களுக்கு அதனால் என்ன பிரச்சனை வருது? பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வருது. அதனால் கொடுக்குறோமா, நீங்கள் இந்த மாதிரி அதுக்கும் இந்த ரம்ஜானு பக்ரீத்து இந்த மாதிரி விசேஷங்களுக்கு கூட நாங்கள் உங்களுக்கு செய்யலை. இது வந்து உயிர் விஷயம். சரி, ஏதோ அந்த பிள்ளை ஏதோ முன்ன பேசியிருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு வந்து மன்னிப்பை கொடுத்து, சரி ரைட்டு இந்த மாதிரி கஷ்ட காலங்களில் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லி எல்லோரும் வர்றாங்க. வாங்கி நான் அதை வாங்கி செலவு பண்ணி நான் அவளை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்தா, நீ காசை ஒதுக்கிட்ட, நீ பணத்தை வந்து சேஃப்டி பண்ணிட்ட. நீ நேற்றே ஃபுல்லாக நான் போகவே இல்லை, கடவுள் மேலே ஆனே எங்கள் அம்மா மேலே சத்தியமாக. காலையில் நான் வந்து எத்தனை மணிக்கு வந்தேன்? ஒரு 6-7 மணிக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தவன் சூர்யா வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் அங்கே போகவே இல்லை. கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை. அவளும் நான் வருவேன்னு சொல்லி எதிர்பார்த்தே இருந்திருப்பா போல். ஏதாவது கறி மீனை வாங்கிட்டு வருவார். கேட்டா, உன் பொண்டாட்டிக்கு எதுவும் நெஞ்செலும்பு சூப்பு வச்சு தரவா, செவரட்டி வாங்கி தர்றியா, நான் எதாவது செஞ்சு தரவான்னு கேட்டான். வேணாப்பா, அப்புறம் நீ இதை வாங்கி கொடுத்துவிட்டு வருஷம் பூரா அதை நீ சொல்லி காட்டுவேன், என் பொண்டாட்டிக்கு நீ தான் சூப்பு வச்சு கொடுத்தேன், சோரட்டி செஞ்சு கொடுத்தேன்ப்பா, இதனால் வேணாம், எதாக இருந்தாலும் என் சம்பந்தக்காரமாக இருக்குது, அவங்க செஞ்சு கொடுத்துக்குருவாங்க, நீ உன் வேலையை பார்த்துட்டு வீட்டில் சும்மா இரு, உனக்கு எதாவது வேணும்னா கடையில் கூட வாங்கி சாப்பிட்டுக்க, இல்லை எதாவது சமைச்சி சாப்பிட்டுக்க, நான் போகிறவன் வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகும்னு சொல்லிட்டு தான் போனேன். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, நேற்றும் சரக்கு, நான் பொய் சொல்லலாம் விரும்பலை, நேற்றும் சரக்கு வெறு வயிற்றோட அடித்து ஒரு வவுறு பூரா புண்ணாக போய், இப்போ சைடிஷ் கூட இல்லாமல், இப்போ நாங்கள் 2 பேர் உட்காந்து குடிக்கிறது வேறு, சைடிஷ் வச்சு கறிமீனோடு சாப்பிடுவோம். நேற்று இவங்க வந்து நான் என் பொண்டாட்டியை பார்க்க போயிட்டேன். நான் முந்தா நாள் அடித்தது கோர்ட்டுக்கு போனேன்னு சொல்லி, நான் கோர்ட்டுக்கு வந்து போன அன்னைக்கெல்லாம் இவளுக்கு வந்து அப்படியே இங்கே வந்து புசு புசுன்னு எரியும். யார்? சூர்யாவுக்கு. இவன் போயிட்டானே, நேரம் வந்து 2 பேர் உராசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அந்த கடுப்பில் முந்தா நாள் அடிச்சிருக்கா கோர்ட்டுக்கு போன அன்னைக்கு நைட்டு தான் சாபம் விட்டதில் இவளுக்கு போய் மூஞ்சி மோரெல்லாம் பேர்ந்தது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா நேற்று அடிச்சிட்டான். அடித்து நேற்று சரக்குலாம் முந்தா நாள் நைட்டு உங்களுக்கே தெரியும்ல, போதையில் உட்காந்துக்கிட்டு என்னைய சாயங்காலம் 6 மணி லீவும் போட விடாமல் கெடுத்தது, 10 மணி லீவு போட விடாமல் கெடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டிலேருந்து ஃபோன் வந்தவுடனே இவன் வாயில் விழுந்ததில் அவள் போய் ஆஸ்பத்திரியில் சேர்ந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி முந்தா நாள் தான் நைட்டு குடிமி சண்டை, என் பனியனை அடித்து கிழிச்சு என் மண்டை முடியெல்லாம் ஆஞ்சு உள்ளுக்குள்ளே பூரா பாலமாக கிடக்கு, ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி. இவன் கொட்டும் அடியும் முடிய பிச்சதும் உள்ளக்க பூரா முடி இல்லாமல் இருக்குது. நான் அதோடு சமாளித்து தானே நேற்று போயிட்டு வந்தேன். நேற்று உட்காந்து சரக்கை போட்டு அதில் பார்த்தா நைட்டு 11 மணிக்கு மேலே திருப்பி என்கிட்ட வம்புழுத்தான். இங்கே வா, கிட்டக்க வா, மோந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாயை ஊதுங்கிறேன். வாயை ஊதுறா, ஒரே புனநாத்தம், சரக்கு அடிச்சிட்டான். ஆக இவளுக்கு என்னன்னா, இவளுக்கு நான் இங்கே போகிறது வர்றது, என் பொண்டாட்டியை போய் பார்க்குறது, என் பிள்ளைகளை பார்க்குறது இவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, பொறுக்க மாட்டேங்குது. இப்போ திருப்பி உட்காந்துக்கிட்டு காலையிலேருந்தே ஓரியாட்டம் பண்ணுறான். நான் தாராபுரம் போகிறேன், கிளம்பி போன்ட்டேன். நான் முந்தா நாள் போக வேண்டியதை தடுத்துட்டேனா, நேற்று போக முடியாமல் ஆகிப்போச்சான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைன்னா குடும்பத்துக்காக நான் போய்த்தான் ஆகணும். உன் புருஷனுக்கு ஒரு பிரச்சனை, நீ போகாமல் இருக்க போறியா? அதை மாதிரி தான் என் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் போய் நிற்கணும். நீ பணமும் தர மாட்டேங்கிற, உன் காசையும் செலவு பண்ண மாட்டேங்கிற, நான் அடுத்தவங்கள்ட்ட வாங்கி செலவு பண்ணால் அதில் 1000 குறை கண்டுபிடிக்கிற. நீ யார்கிட்ட வாங்கின, எங்கே வாங்கின, எங்கள் லிஸ்ட்டை காட்டு, எத்தனை பேரை அழிச்சிட்டு வந்த, எத்தனை பேர்த்துக்கு தெரியாமல் ஏடிஎம்மில் எடுத்து கொடுத்த, இல்லை உன் அக்கௌண்ட்டில் போடாமல் உன் பிள்ளைங்க அக்கௌண்ட்டில் போட்டு அதன் மூலியமாக நீ வந்து உன் குடும்பத்தை சேஃப்டி பண்ணுறியா? ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. எனக்கு இன்றைக்கி ரொம்ப மன உளைச்சலுக்கு இன்றைக்கி ஆக்கிட்டேன். காலையில் இந்த கிளம்பி இப்போ தான் வர்றேன், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர்றதுக்குள்ளே 1000 கேள்வி. அப்புறம் இன்றைக்கி போய் உன் பொண்டாட்டிக்கு போய் பண்டுவம் பார்த்துட்டு அவளுக்கு வந்து பூசி மொழியை விட்டுட்டு வா அப்படிங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஆத்திர அவசரம்னா நான் போகத்தான் வேணும், பார்க்கத்தான் வேணும். என் குடும்பம் தான் எனக்கு முக்கியங்கிறது உலகத்துக்கே தெரியும். எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அதையும் மீறி, அதில் எதிர்ப்பு வெளியே கூட இல்லை, என் கூட இருக்கிறது தான் எதிர்ப்பு. அதையும் மீறி நான் என் குடும்பத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு முக்கியங்கிறனால பார்க்குறேன். உனக்கு முக்கியமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராபுரம் போறியா, தாராளமாக கிளம்பு போ. நான் இன்றைக்கி அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன்னு சொல்லி பேக்கில் துணிமணி எடுத்து வச்சுக்க. உனக்கு சோறாக்கியே போட மாட்டேன், இனிமேல் நீ எப்படி சாப்பிட்றேன்னா பரவாயில்ல அப்படின்னு. உடனே நான் என்ன ஒரு வார்த்தை சொன்னேன், நாங்கள் அந்த இடத்துல, பரவாயில்ல, நான் உனக்கு லட்சமாக சம்பாரித்து கொடுத்து நீ எனக்கு சோறாக்கி போட மாட்டேன், உன் கூடயே நான் வந்து இருக்கணுமா? எனக்கு தேவை 3 வேளை சோறு, அதை நீ ஒழுங்காக ஆக்கி கொடுக்குற, என்னை ஒழுங்காக மருந்து மாத்திரை கொடுத்து பாதுகாத்துக்கிறேங்கிறதுக்காகத்தான் உன்னை நான் வச்சுருக்கேன். நீ இப்படி வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நேற்று மீடியாக்குள்ளே நைட்டு 9 மணி லைவில் பயங்கரமாக பேசியிருக்காளாம். அதாவது நான் பார்க்கல, நேற்று நான் வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சுக்கிறனால தூங்கிட்டேன். 9 மணி லைவில் என்னை பற்றி தாறுமாறாக பேசியிருக்காங்க. எனக்கு வந்து சோறாக்கி போட மாட்டாளாம், எனக்கு இனிமேல் எதுவுமே பண்டுவம் பார்க்க மாட்டாளாம்,
நீ இவன் எப்படி இனிமேல் இருந்துடுறான்னு பார்க்குறேன், ஏவுன்னு ஏப்ப விட்டுக்கிட்டே திரியட்டும் அப்படின்னு சொல்லி மீடியா முன்னெல்லாம் நேற்று ரொம்ப பகுமானமாக பேசினாலாம். அதான் நான் கேட்டேன் காலையில். அப்படியா சங்கதி? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே காசை என் 2 அத்தை பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குறேன். அதுக சும்மா தான் இருக்குதுங்க. கணவங்க 2 பேர்த்துக்குமே புருஷன் கிடையாது. இப்போ அதுகளுக்கு வருமானம் கிடையாது. நான் அந்த பிள்ளைகளுக்கு அரிசி பருப்பை வாங்கி போட்டு என் வர்ற வருமானத்தில் ஒரு பாதியை கொடுத்துட்டு என் பொண்டாட்டிக்கு 50% கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு பாதியை கொடுத்தா எனக்கு அழகாக சமைச்சு போடுவாங்கிறேன். உன் பொண்டாட்டியை கூட விட்டுருவேன். இனிமேல் உன் அத்தை பிள்ளைகளை விட மாட்டேன். அப்போ உனக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் என்னான்னு சொல்லி நான் அம்பலப்படுத்துவேன். உங்களுக்குள்ள என்ன கள்ள தொடர்பா அப்படின்னு சொல்லி காலையில் நாக்கு பல்லு போடுற மாதிரி பேசினேன். பிடிச்சி ஏறுன்னு ஏறி விட்டுட்டு தான் வந்திருக்கேன். நீ போகிறதா இருந்தால் கிளம்பி போயிட்டே இரு. தாராபுரம் போகணுமா, உன் பிள்ளைகளை பார்க்கணுமா போ, உன் புருஷனை பார்க்கணுமா பாரு. என் வேலையை நான் முடிச்சுட்டு தான் வருவேன். சமைச்சு கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலன்னா எனக்கு எங்கே சமைச்சு கொடுக்குறாங்களோ அங்கே போய் பார்த்துக்கிறேன்ட்டு. இதுதான் இன்றைக்கி நடந்தது. இப்போ அவள் தாராபுரத்துக்கு கிளம்பி போயிட்டாளா இல்லையாங்கிறது எனக்கு இன்னும் தெரியலை. வீடியோவை போட்டு முடிச்சுட்டு ஃபோன் அடிப்பேன். வீட்டில் இருந்தால் ஏதாவது நல்லது பொழுது வாங்கி கொடுத்து நானும் 4-5 நாளாக ஒழுங்காக சாப்பிடலை. எனக்கு இந்த நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்கு. ஏதாவது நல்லது பொழுதை வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்போ தான் நான் தெம்பாக இருந்தால் தான் என் பிள்ளைகளையும் என் பொண்டாட்டியவும் என் வப்பாட்டியும் பார்க்க முடியும். இல்லாத பட்சத்துக்கு செவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அந்த வகையில் போகிறேன், கேட்பேன், நல்லபடியாக வாங்கி கொடுத்து சமைச்சு உனக்கு தர்றேன்னா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருப்பேன். எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, குறுக்குறுக்கெலாம் கடுக்குது. இல்லையா கிளம்பி கால் கிளப்பி போனாலும் போகட்டும். நானே போய் என் வீட்டில், அதாவது சுமி வீட்டில் போய் சமைச்சு சாப்பாடு ரெடி பண்ணி சுமிக்கு கொண்டு போய் கொடுத்து நான் பார்த்துக்கிறேன். ஒரு பிரச்சனை இல்லை. என் பிள்ளைகளுக்கு நானே சமைப்பேன். எனக்கு என்ன சமைக்க தெரியாதா? இன்றைக்கி இருக்குது 2ல் ஒரு முடிவு. என்ன மக்களே, நான் பேசுனது ஏதாவது தப்பு இருக்கா? கரெக்டுனா கரெக்டுன்னு கமெண்ட்டை போடுங்க, இல்லைன்னா தப்புன்னா தப்புன்னு போடுங்க. ஓகேவா? பாய்.